ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர்ல புதுசா ஓபன் ஆகியிருக்கிற சூப்பரான லேண்ட்மார்க்கான செம்மொழி பூங்கால தாங்க இருக்கோம். ஸோ ரீசெண்டா தான் ஓபன் பண்றாங்க. 1 மந்த் தான் ஆச்சு நம்ம செம்மொழி பூங்கா ஓபன் பண்ணி. கோயம்புத்தூர்ல ரொம்ப நாளா ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஏரியால ஒரு வழியா வந்து சென்னையில மாதிரி கோயம்புத்தூருக்கும் செம்மொழி பூங்கா கிடைச்சிருச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ் எவ்வளவு சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃப்ரண்ட்ல கார்டன்ஸ், லான்ஸ், ஃபால்ஸ்னு வேற லெவல்ல கலக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நாம கோயம்புத்தூர் புது லேண்ட்மார்க்கான செம்மொழி பூங்காவை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தோம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர்ஸ் நியூ கிரீன் லேண்ட்மார்க் செம்மொழி பூங்காங்க. என்ட்ரன்ஸ் சும்மா தாறு மாறா இருக்கா. செயற்கை நீர்வீழ்ச்சியே பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. வா வா வா, ஃப்ரண்ட்ல இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு சூப்பரான ரோஸ் கார்டன் பண்ணிருக்காங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. யாருக்குதான் வந்து ரோஸ் ஃப்ளவர் பிடிக்காம இருக்கும். இங்க பாருங்க, போன்சாய் ட்ரீஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே பண்ணிருக்காங்க. வாவ் 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 மேன், ஊட்டி ஃப்ளவர் கார்டன் மாதிரி இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற ஃப்ளவர் கார்டன் மாதிரி. நம்ம கோயம்புத்தூர் குழு கோயம்புத்தூர் தான். சம்மர்ல ஒரு 2 மாசம் மட்டும்தான் வெயில் சுட்டரிக்கும். அதர்வைஸ் வருஷத்துல 10 மாசம் இந்த மாதிரி ஒரு மொப்பு மந்தாரமா நம்ம நீலகிரி மலை சாரல் அடிச்சுட்டு அப்படியே குளுன்னு காத்து வீசிட்டு செம வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி குழு கோயம்புத்தூருக்கு ஒரு சூப்பரான செம்மொழி பூங்கா அமைச்சு தந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ ஃபுல்லா பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்குங்க. வேற லெவல்ல பெரிய பார்க்கிங் ஏரியாஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் டெவலப் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்து மக்களுக்கு ஹேங் அவுட் பண்றதுக்கான ஏரியாஸ், சிட் அவுட்ஸ், பார்க்கிங்கான ஏரியாஸ்னு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டறிவு மையம் அப்படின்னு ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு அங்க போய் வாங்கணும். QR கோடு மூலமாவும் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு பார்க்குக்குள்ள போகலாம். மக்களே, கோவை மக்கள் ஃபேமிலியோட வைப் பண்றதுக்கு செம்ம சூப்பரான ஒரு லேண்ட்மார்க், எக்கோ டூரிசம் மாதிரி அமைஞ்சிருச்சுங்க. ஒரு சூப்பரான பிக்னிக் ஸ்பாட் மாதிரி குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு ட்ராலியில வச்சுட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள். ஃப்ரண்ட்ல பியூட்டிஃபுல்லான லான்ஸ், சிட் அவுட் ஏரியாஸ்னு பண்ணிருக்காங்க. இங்க பாருங்களா, செம்ம ஆஸ்தட்டிக்கா, செம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியா வேற லெவல்ல பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நுழைவுச்சீட்டு வாங்கும் இடம் சொல்லி அங்க டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, செக்யூரிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே தாறுமாறா இருக்குங்க. டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்துட்டு நாம இந்த வழியில உள்ள போகணும். மக்களே, செம்மொழி பூங்காவோட கட்டண விவரம்: குட்டி பசங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 15, கேமராக்கு 25, வீடியோ கேமராக்கு 50, நடைப்பயிற்சிக்கு ஒரு மாசத்துக்கு 100. பரவாயில்லைங்க. திரைப்பட ஒளிப்பதிவிற்கு 25,000, குறும்படத்துக்கு 2,000, வாகனத்தில் சுத்தி பார்க்க 25, வாகனத்தில் சுத்தி பார்க்க 7 நபருக்கு 150. ஸோ வாகனத்துல 1 மணி நேரம் சுத்தி காமிப்பாங்க. ஓகேவா? சரி, வாங்க போய் டிக்கெட் எடுப்போம். மக்களே, நுழைவு சீட்டு வாங்கும் இடம் பாருங்க. ஓ, டிக்கெட் கவுண்டரே சும்மா சூப்பரா இருக்குங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பண்ணிருக்காங்க, வேற லெவல் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல, இல்லாட்டி டிக்கெட் கவுண்டர்ல வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. அடல்ட்டுக்கு 15, மொபைல் கேமராக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை. நீங்க தனியா SLR கேமரா, ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு எடுக்கணும்னா நீங்க தனியா கேமராக்குன்னு டிக்கெட் எடுக்கணும். இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ஸ், பேப்பர் போட், ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ நாம இப்போ உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் மக்களே. என்ட்ரன்ஸே வேற லெவல்ல இம்ப்ரெஸ்டுங்க.
ஒரு அழகான மாலை பொழுதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். செம்மொழி பூங்காவோட ஃபுல்லா லே அவுட் வந்து கொடுத்துருக்காங்க, எங்க போய் என்னென்ன பார்க்கலான்ட்டு. ஸோ மக்களே, நம்ம செம்மொழி பூங்காக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா, பட்டறிவு மையம், நுழைவு வாயில், கடையேழு வள்ளல்கள், சிற்பத் தோட்டம், செம்மொழி வனம், மகரந்த தோட்டம், திறந்த வெளி அரங்கம், நறுமண தோட்டம், பூஞ்சோலை, பாறைவனம், நீர்வனம், மூங்கில் முளரி, திறந்த வெளி உடற்பயிற்சி களம், மறு சுழற்சி பூங்கா, மதியங்காடி, உணவகம், கட்டண விளையாட்டு பூங்கா, மியாவாக்கி. மியாவாக்கி கார்டன்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. மூலிகை தோட்டம், ரோஜா தோட்டம், புதிர் தோட்டம், பசுமை வெளி, ஆரோக்கிய வனம், குழந்தைகள் விளையாடும் இடம், நட்சத்திர வனம், மாற்றுத்திறனாளிகள் விளையாடும் இடம், வாகை விற்பனை கூடம், பணிப்பகிர்வு கூடம், ஒப்பனை அறை, பன்னாட்டு மையம். இவ்வளவு இருக்கு செம்மொழி பூங்காக்குள்ள. ஸோ இதுதான் டைமிங்ஸ். காலையில் 6 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும். நுழைவுச்சீட்டு வழங்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 6:30 மணி வரை. ஓகேவா? ஸோ டைமிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க உள்ள போலாம். எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த ஸ்கேன் கோட காமிச்சாதான் வந்து ஓபன் ஆகுது. இது சூப்பருங்க, வேற லெவல் பண்றாங்க. ஸோ நீங்க இதுக்கும் பே பண்ணிட்டு நீங்க வாகனத்துல சுத்தி பார்க்கலாம். வெளியே நம்ம ருபீஸ் பார்த்தோம்ல, இதுக்கும் தனியா ஃபீ இருக்கு. ஸோ வயசானவங்க, குழந்தை குட்டிகள் எல்லாம் வந்தா அழகா இதுல உட்கார வச்சு 1 மணி நேரம் சுத்தி பார்க்கலாம். சூப்பரா. இங்க பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா அவங்களுக்கான வண்டி வச்சிருக்காங்க. மக்கள் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய சிட் அவுட் ஏரியாஸ் இருக்கு. வெளியிலிருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்களுக்கு அனுமதி இல்லை. நல்ல விஷயம். ஏன்னா சாப்பிட்டு குப்பை போடுவாங்க, அதை தடுக்கிறதுக்காக அழகா அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய குப்பை தொட்டிகளை வச்சிருக்காங்க, மக்கள் பொல்யூட் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ எந்தெந்த ஏரியாஸ் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம சுத்தி பார்க்க வேண்டியதுதான். அருமைங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாதிரி காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸை நம்ம பெங்களூர் ரேஞ்சுக்கு கார்டன்ஸ் எல்லாம் வச்சு டெவலப் பண்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயங்க. நம்ம வஉசி பூங்கா இருக்கு, அது ஓரளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்துல 2 பியூட்டிஃபுல் பார்க் இருக்கிற மாதிரி இருக்கும். செம்மொழி பூங்கா இஸ் செம்ம பியூட்டிஃபுல்லான இனிஷியேட்டிவ். அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க. விதவிதமான பூக்கள், கார்டன்ஸு, மூங்கில் தோட்டங்கள், செயற்கை நீரூற்றுகள், அருவிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சில்னு. ஃபுல்லா வந்து எங்க பார்த்தாலும் மரங்களும் பசுமையா இருக்கா, அப்படியே தனி வைபா இருக்கு. நம்ம உள்ள வந்தோன்னே குட்டீஸ் விளையாடுறதுக்கு அங்கங்கே இந்த மாதிரி பிளே ஏரியாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஊஞ்சல் ஆடுற இடங்கள்லாம் நிறையா இந்த மாதிரி ராக் சிற்பங்கள் இருக்கு, கற்சிலைகள். இங்க பாருங்க, நிறைய ஆஸ்தட்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பிளேஸ். பேட்டரி கார் இனிஷியேட்டிவ் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. இந்த மாதிரி பார்க்ஸ்குள்ள, பெரிய லெவல் பார்க்ஸ்குள்ள எல்லா மக்கள்னாலையும் ஃபுல்லா நடந்து சுத்தி பார்க்க முடியாது. குடிநீருக்கான தனி வச்சிருக்காங்க, ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் சொல்லிட்டு. இது வந்து அமைதி வனம். இங்க பாருங்களா, பழைய காலத்து பில்டிங் ஒண்ணு, ஒரு டிப்பிக்கல் கோயம்புத்தூர் பங்களாங்க. செம பீஸ்ஃபுல் வைபுங்க. உள்ள வந்து இங்க பாருங்களா, ஒரு பிளாக் கேட் ஓடுறான் பாருங்களா. ஓ, எப்படி இருக்கான் பாருங்களா, பிச் டார்க்கா. ஓ, செம கியூட் பூச்சா. மக்கள் பயன்படுத்துறதுல தாங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே அமைதி பூங்காக்கு பக்கத்துல குழந்தைகள் விளையாட்டு இடம் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பெரியவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. வாஷ்ரூம்க்கு அழகா ஒப்பனை அறை அப்படின்னு பேர் வச்சதுக்கே பாராட்டணுங்க. வெரி நைஸ் இல்ல? ரெஸ்ட் ரூம் அப்படிங்கறத அழகா வந்து ஒப்பனை அறைன்னு மாத்தி வச்சிருக்காங்க.
படிப்பகம்னே ஒண்ணு இருக்குங்க. புக்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்து அழகா அமைதியா படிக்கிறதுக்கு சூப்பருங்க. ஒவ்வொன்றும் வந்து ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காங்க. வாரே வா. இங்க பாருங்களா, குட்டிகளுக்கான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கை இந்த மாதிரி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்கைலைனா சம்திங் லைக் தட். ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிப்லைன் ஜிப்லைன் மாதிரி ஒரு குட்டி ஜிப்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா ஆட்டம் போட்டு இருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கான செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. கிட்ஸும் என்ஜாய் பண்ணலாம், அடல்ட்ஸும் என்ஜாய் பண்ணலாம். இங்க பாருங்களா, குட்டி ஜிப்லைன், மினி ஜிப்லைன்ல ஓட விட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. வா, இந்த மாதிரி வைப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ஹாப்பியா இருக்கும். ஏன்னா காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் வந்து ஒரு பிஸி லைஃப் ஸ்டைலுக்கு இடையில மக்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எக்கோ சிஸ்டம் வேணும். என்ன சொல்றீங்க? வெரி நைஸ். ஸோ அங்கே பாருங்க, அப்படியே அழகா பேட்டரி கார்ல ஏற்றிட்டு ஃபுல் பார்க்கையும் 1 மணி நேரம் சுற்றி காட்ட போறாங்க. நம்ம ஊர்ல நான் நிறைய யோசிச்சது உண்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் தான் வந்து குறைபாடா இருக்கும். ஸோ இங்க வந்து பராமரிப்பு மையம்னே வந்து ஒரு தனி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க் மெயின்டெனன்ஸ்க்காகவே வந்து தனியா ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே தாட்ஃபுல். இங்க பாருங்க, ஒவ்வொரு ஏரியாலையும் லான்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்கன்னு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி நவ் அட் அவர் பார்க். என்ன டெக்னாலஜி? டிக் பயோடெக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பயோசெப்டிக் டேங்க் அண்ட் ட்ரீட்மெண்ட் யூனிட். வாரே வா. ஓ, அதுதான் பின்னாடி பண்ணியிருக்காங்க போல. இந்த மாதிரி நிறைய குறுங்காடுகள் அமைச்சிருக்காங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு அடர்த்தியான ஏரியாக்குள்ள நிறைய மரங்களை வச்சா அது ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி உருவாயிருமாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, இப்பதான் வந்திருக்கிறது. இது ஆக்சுவலா இது ஃபுல்லா படர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி கேனோபின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஃபுல்லா 3 பக்கமும் வந்து இந்த இயற்கை சூழலால கொடிகள்னால மூடி இருக்கும். நடுவில் நம்ம உள்ளுக்குள்ள குகை மாதிரி போறது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும். இந்த மூங்கில் மரங்கள் பார்க்கில் இருந்தாவே வந்து ஒரு தனி வைபுங்க. ஒரு ஜாப்பனீஸ் ஃபாரஸ்ட் எஃபெக்ட் வரும். லைட்ஸ் எல்லாம் பாருங்களா, ஒவ்வொன்றும் வந்து தாட்ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக்காக இருக்குங்க. இங்கே பாருங்களா, மயில். வா, இயற்கை வந்தோடனே பார்த்தீங்களா, அழகா இவளுகெல்லாம் வந்துடுறாங்க. இது பெண் மயிலுங்க. ஒரு பெண் மயில் இருக்கு, ஆண் மயில் இருக்கு, குட்டிங்க. என்ன அழகு, எத்தனை அழகுன்னு இருக்கு. கோடி மலர் கொட்டி அழகு மாதிரி பாருங்க. பறவைகளுக்கு தண்ணி வச்சிருக்காங்க. வாரே வா. நைஸ். கோவை நியூ லேண்ட்மார்க். நம்ம செம்மொழி பூங்கா கலக்குது மக்களே. அங்கங்க வந்து இந்த பழைய காலத்து பங்களாஸ் எல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக பிரிட்டிஷ் காலத்திலேயே கட்டின பில்டிங்ஸ் இதெல்லாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. அப்படியே வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்சரும் நம்ம தமிழ் ஆர்கிடெக்சரும் கலந்து இருக்கு பாருங்க. ஒரு டிப்பிக்கல் கொங்கு நாட்டு ஆர்கிடெக்சர் இப்படிதாங்க இருக்கும். நிறைய இந்த படங்கள்ல வர அரண்மனைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி அரண்மனைகள் எல்லாம். அதெல்லாம் இப்படிதான் இருக்கும் மக்களே. ஃபுல்லா வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னடா பசுமையா இருக்குன்னு பார்த்தா இதுதான் ரீசனு. என்னதான் வந்து தண்ணி நாம கொண்டு வந்து ஊத்துனாலும் ட்ரிப் இரிகேஷன் வந்து கான்ஸ்டண்டா வந்து நிலத்தை வெட்ட வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி புல்வெளிகளுக்கெல்லாம் வந்து இந்த புல்லட் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய மயில்கள் இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் கொஞ்சம் மயில்கள் சுத்திட்டு இருக்கு. பின்னாடி இருக்கு, தெரியுதா? அங்க சுத்திட்டு இருக்கான் பாருங்க. அழகு அழகு. நிறைய மயில் இருக்கு, சுத்தியும் நிறைய மயில்கள் இருக்கு.
மக்களே, வித்தவுட் எனி டவுட் நம்ம பெங்களூருக்கு ஒரு லால்பாக்னா, கோயம்புத்தூருக்கு ஒரு செம்மொழி பூங்காங்க. இங்க பாருங்களேன் வியூவ. ஓ மை காட், சடனா நீங்க பாத்தீங்கன்னா என்னடா கேரளாவா தமிழ்நாடா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க மலைச்சு போயிருவீங்க. ஓய்யோயோயோ, செம்ம அழகுங்க, சான்ஸே இல்லப்பா. மயில்கள் எல்லாம் வந்துருச்சுனாவே வந்து அந்த பிளேஸுக்குன்னு ஒரு தனி வைப் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லாட்டி வராதுங்க. அந்த எக்கோ சிஸ்டத்துக்குன்னு ஒரு வைப் வரணும். ஸோ லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் இன் செம்மொழி பூங்கா மக்களே. இட்ஸ் கோயிங் டு ஹீல் மெனி மைண்ட்ஸ். இயற்கையினால தான் மனசை வந்து அப்படியே வேற வைப்புக்கு கொண்டு போக முடியும், ஒரு தெய்வீக வைப்புக்கு. நேச்சர் இஸ் டிவைன்ல ஃபிலாசபிக்கலாக பேசுகிறனோ, பட் அதுதான் உண்மை. இந்த செடின்னு இல்லையங்க, எல்லா செடியும் வச்சிருக்காங்க. பப்பாளி மரத்துல இருந்து எல்லாத்தையும் இங்க பாருங்க, ஆலமரம், அரச மரம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த மண்ணுக்கு என்ன கரெக்டா வருமோ அதை வச்சிருக்காங்க. நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு கிரேட் குடோஸ் சொல்லிக்கணுங்க, பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். நம்ம பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செம்மொழி பூங்கா அழகா இருக்கிறதுக்கு இவங்களும் ஒரு முக்கிய காரணம். ஸோ நன்றிகள் பல. இங்க ஒரு ரோஸ் கார்டன் இருக்குங்க. நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு ரோஸ் கார்டன் பார்த்தோம்ல, ஸோ அது மாதிரி இங்க ஒரு ரோஸ் கார்டன் இருக்கு. அழகுப்பா அழகுப்பா. ஃபுல்லா ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க, தெரியுதா? உள்ளுக்குள்ள பாருங்க எவ்வளவு பைப்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஐ திங்க் தண்ணியும் வந்து ரீசைக்கிள் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, வெரி தாட்ஃபுல். உண்மையிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கணுங்க. சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. கோயம்புத்தூர்ல நைட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டோன்னே அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி க்ளோ ஆகுது பாருங்களா. ஸோ ஈவினிங் வந்தாதான் வந்து உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான வைப் இருக்கும் மக்களே. ஃபுல்லா அங்கங்க வந்து லைட்ஸ் போட்டிருக்காங்க, பட்டர்ஃப்ளை மாதிரி எல்லாமே அப்படியே க்ளோ ஆகி பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்லைட் இன்னும் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் பாருங்களேன் எப்படி இருக்க போகுதுன்னு. நாம ஒரு 6 மணி போல் இருக்கோம், இன்னும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கொஞ்சம் இருட்டிடும். அதுக்கப்புறம் இன்னும் வேற லெவல் வைப்பா இருக்கும். ஏற்கனவே எவ்வளவு அழகா க்ளோ ஆயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் டே லைட் முடிஞ்சோடனே அப்படியே லைட் வைப்ஸோட பார்க்கலாம். நம்ம பார்க்குக்கு செம்மொழி பூங்கான்னு பேர் வச்சதுக்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்படியே நம்ம தமிழ் மொழி, நம்ம திணைகள், நம்ம நிலத்தையே 5 திணைகளாக பிரித்து வச்சிருக்கோம். அந்த திணைகளுக்குன்னு உண்டான மரங்கள், பூக்கள், கலைகள், தெய்வங்கள்னு எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நிலம், ஓகேவா, மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு நிலம்ங்கிறதுனால நார்மலாகவே ரொம்ப பசுமையாக இருக்கும். ஸோ அவ்வளோ அழகான முல்லை நிலத்து நகரத்தில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான செம்மொழி பூங்கா வந்து அப்படியே அதுக்கு வந்து ஒரு ஜுவல் சேர்க்கிற மாதிரி தான் இருக்குங்க. மெயின்டெனன்ஸ்க்கு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லா இந்த நிலத்துல என்ன வருமா, நான் சொன்னா இல்ல, எக்ஸாட்டிக் மரங்கள்லாம் எதுவும் வைக்கல. நார்மலா இருக்கிற இங்க பாருங்களா, தேக்கு மரம், அரச மரம், பப்பாளி மரம், இதெல்லாமே அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. கள்ளி செடிகள், கத்தாழ செடிகள் இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இங்க பாருங்களா. வெரி தாட்ஃபுல். பனி பகிர்வு கூடம்னு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல, பட் இந்த மாதிரி குட்டி குட்டி இடங்கள் நிறைய இருக்கு. உண்மையிலேயே சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எப்போவுமே இப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால நல்லா மெயின்டைன் ஆகும்னு நம்புகிறேன். இந்த கேக்டஸ் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ அது ஒரு ஃபேன்சி ஆகிடுச்சுல, வீட்டில் கேக்டஸ் வளர்க்குறது. இங்கே இருக்கு பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டி கேக்டஸ்ஸு. மக்களே, நம்ம கேக்டஸ் கார்டன் பாருங்க, கத்தாழை விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் பூக்குங்க. இதெல்லாம் சம்மர் சீசனில் பூத்து பழங்கள் எல்லாம் கூட வரும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. இதெல்லாம் வந்து கூகுள்ங்கிற பாருங்க, அமேசான்ல இப்போ அதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் பிளான்ஸா விற்கிறாங்க. அதெல்லாம் ஒரே இடத்துல இந்த மாதிரி கார்டனா பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிட்ஸுக்குன்னு ஒரு தனி இங்க பாருங்க என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவே வச்சிருக்காங்க. ராட்டினமெல்லாம் இருக்குங்க. வரே வா,
குட்டி ட்ரெயின், இதுக்கெல்லாம் தனி காஸ்ட்ன்னு நினைக்கிறேன். அங்கங்க வந்து இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியாஸ் வச்சிருக்காங்க. ஓய்வு மண்டபங்களா, ஓய்வு அறைகள் இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மக்களே இங்க பாருங்க, அனுபவ அங்காடின்னு வச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்னா என்னன்னு தெரியல எனக்கு, இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள பாருங்க, இதுக்கு தனித்தனி டிக்கெட்ஸ்ங்க ஒவ்வொரு கேம்ஸ்க்குமே. ஊர்ல ஒரு எக்ஸிபிஷன் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. செம்மொழி பூங்காக்குள்ள ஒரு குட்டி மினி எக்ஸிபிஷன். பிரைஸ் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஜெயிண்ட் வீலுக்கு 100, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே 100 rupees இருக்கு. இன்ஃபிளேட்டபிள் பலூன், பைக்கு, ஜெட்டு இதுக்கெல்லாம் வந்து 60-70 rupees ரேஞ்சில் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்குங்க, உணவகம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உள்ளுக்குள்ள. ஹோட்டல் ஃபுட்டுக்கும் பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ளேயே வந்து உணவகமும் இருக்கு. அப்புறம் என்னங்க, ஒரே இடத்துல ஃபுட்டு, என்டர்டெயின்மெண்ட்ஸு, கிட்ஸுக்கான ஏரியா, பெரியவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஏரியா, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம செம்மொழி பூங்கா. ஓ இங்க பாருங்க, இந்த மாதிரி அங்க உள்ளுக்குள்ள அந்த ஸ்கிரீன்ல ரவுண்ட் ஆக்கிட்டு இன்ஸ்டாக்கெல்லாம் நீங்க ரீல்ஸ் பண்ணலாங்க. வெல்கம் டு செம்மொழி பூங்கா உணவகம் மக்களே. உள்ளுக்குள்ள என்னென்ன ஹோட்டல்ஸ், ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன், ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு, ஃபுட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நமக்கும் ஒரு காஃபி டீ ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு காஃபியும் குடிக்கலாம், ஓகேவா? பிரவுன் ஃபெனிங் டீ ஷாப் இருக்கு, பாம்பே சாட்ஸ், குரு கூல் ஹப், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், சாண்ட்விச்சஸ், வாவ் வாவ் வாவ். கருப்பையா ரெஸ்டாரண்ட், காரைக்குடி ரெஸ்டாரண்ட் ஃபுட்டுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. பியோர் வெஜ்க்கு ஸ்ரீலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு, பாப்கார்ன் ஷாப் ஒன்று இருக்கு. வேற லெவலுங்க. மக்கள் டைனிங் பண்றதுக்கு அழகா இந்த மாதிரி டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு பிரவுன் ஃபெனிங் டீ குடிக்கலாமா? இங்க டீ ஷாப்லயே வந்து பேக்கரி மாதிரியே இருக்குங்க, குக்கீஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. என்னோட விஷயம் வந்து இதே மாதிரி மெயின்டைன் ஆகணுங்கிறது தாங்க. உள்ளுக்குள்ள பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒரு ப்ராப்பர் மால்ல எல்லாம் எப்படி இருக்கும் ஒரு ஃபுட் கோர்ட், அதோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு. சான்ஸே இல்லை, வெரி தாட்ஃபுல். அதுவும் கரெக்டா குழந்தைகள்லாம் ஆடுற இடத்துக்கு பக்கத்துலயே வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஆடி முடிச்சுட்டு டயர்ட்ல எல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு. அங்கங்க வந்து நிறைய ஒப்பனை அறைகள் வச்சிருக்காங்க. இனிமேல் நாமளும் தமிழ்லயே சொல்லுவோம், செம்மொழி பூங்காக்குள்ள வந்தா தமிழ் வார்த்தைகளும் கத்துக்கலாம். ஒவ்வொரு நாம சொல்ற வாஷ்ரூம்கெல்லாம் தமிழ்ல என்ன பேரு அப்படின்னு. ஒப்பனை அறைகள். ஈவினிங் ஆக தாங்க களை கட்டுது. அதுவும் கரெக்டா நம்ம பொங்கல் லீவ் டைம்ல வந்திருக்கோமா. இங்க பாருங்க, இது சுத்துறத பார்த்தாவே எனக்கு தலை சுத்திருங்க. ஒரு டைம் நாம சென்னையில இருக்கிற இந்த ஐஸ் ஹவுஸ் ஐலாண்டுன்னு என்னமோ இருக்கு, அதுல போயிட்டு இதை விட வந்து பெரிய ராட்டினவங்க மேல போயிட்டு மயக்கவே வந்துருச்சு எனக்கு. ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் இருக்குங்கிறதுனால மேல போனோன்னு தலை சுத்தி மயக்க முடிச்சு வந்துருவாங்க. என்ன மாதிரி போபியா இருக்கிறவங்க எல்லாம். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல மக்களே. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியால இருந்து வந்தாச்சுங்க, மினி சர்க்கஸ்ல இருந்து, மினி எக்ஸிபிஷன்ல இருந்து. இங்க பாருங்க, நிறைய இந்த மாதிரி கேக்டஸ் வளர்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல பூக்குன்னு, சிலதெல்லாம் ஆல்ரெடி பூத்துருச்சு பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. ஓ இந்த சேரே வந்து க்ளோ ஆகுது மக்களே, டிஃப்ரெண்ட் கலர் லைட்ல. வாரே வா மக்களே, உங்களுக்கு வீடியோ பண்றதுக்கு ரீல்ஸ் பண்றதுக்கெல்லாம் இது வேற லெவல் ஸ்பாட்டுங்க. அங்கங்க இருக்கிற நிறைய சேர்ஸ் அப்படிதான் க்ளோ ஆயிட்டு இருக்குங்க மக்களே. டே நைட் கம்மியாக எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்களா லைட்ஸ். அங்கங்க வந்து இந்த மாதிரி படிப்பகம் அமைச்சிருக்காங்க, ஸ்டடி சென்டர்ஸ். வாவ் மேன், இங்க பாருங்களா, அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டெயின், ஒரு குட்டி லேக்கு, ஒரு தாமரை குளம், லோட்டஸ் பாண்டு.
அக்கா மக்கா, நம்ம நம்ம நாட்டிலதான் இதெல்லாம் நடக்குதா? ஓ, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற வைபு மக்களே. ஓ காட், அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கு பாருங்க குட்டியா. அடடடடடடடா, கலக்குறாங்களே. நம்ம ஊர் இனிமேல் கையில பிடிக்க முடியாது போல இருக்கே. கோவை நகேத்து. உண்மையிலேயேங்க செம்ம பியூட்டிஃபுல்லா செதுக்கி இருக்காங்க செம்மொழி பூங்காவை. நம்ம செம்மொழி பூங்காவில் இருக்கிற எல்லா பார்க்ஸுமே அதோட ஃபுல் க்ளோக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பார்க்கே வந்து ஒரு வேற லெவல் ஒரு எக்கோசிஸ்டம்ல இருக்கும் மக்களே. அவ்வளோ செடிகள் மரங்கள் வச்சு ட்ரிப் இரிகேஷன் வச்சு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹோப் இட் இஸ் லைக் திஸ் ஆல்வேஸ். நல்லா மெயின்டைன் பண்ணும். பொதுமக்களாகிய நமக்கும் வந்து நிறைய கடமை இருக்கு. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிருக்கும் போது அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. வாவ், இயற்கைனாலே வேற லெவல் வைப் தான். ஃபுல்லா சுத்தியும் வந்து அடர்த்தியா காடுகளை வச்சு மூங்கில் செடிகள் எல்லாம் வளர்த்து இந்த ஒரு பாண்டை கட்டியிருக்காங்க. ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது இந்த கார்டன் ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிற விதத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் வந்து செம்ம கிரியேட்டிவான ஆளுன்னு தெரியுதுங்க. செம்ம டேலண்டடாக தான் இருப்பாங்க. யாரை இதை வடிவமைச்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வெரி வெரி தாட்ஃபுல்ங்க. இன்ஸ்டன்ட்லி நீங்கள் உள்ளே வந்தோடனேவே வந்து அப்படியே உங்கள் மனசு அப்படியே குழு 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 குழுன்னு ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸோட இது பண்ணியிருக்காங்க. வாஸ்து முறைப்படி கட்டடம் கட்டுற மாதிரி நம்ம மனசை அப்படியே இயற்கையாக ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு ஹீலிங் இதோட தாங்க கட்டியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க நம்ம செம்மொழி பூங்காவை. பாருங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வைப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல அழகா நீங்கள் புக்கெல்லாம் வாசிக்கிறவங்களுக்கு நம்ம எப்போவுமே வந்து அழகான ஒரு அமைதியான இடத்த தேடி நம்ம போவோம். அது வந்து கோவையோட சென்டர் ஆஃப் த சிட்டியில் நமக்கு அமைச்சு தந்திருக்காங்க. எவ்வளோ படிப்பகங்கள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு பேட்டரி கார்ஸ். ஒரு 5-6 பேட்டரி கார்ஸ் இருக்கும் போல அங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க 2. மக்களை இங்கே பாருங்களா, இதெல்லாம் அப்படியே ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்குங்க. ஒரு குறிஞ்சி மலர் பூத்திருக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த வாக்வேஸ்ல இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஆஸ்தட்டிக்கா இருக்குன்னு. ஓ மை ஜீசஸ் காட். ஒரு ஓப்பன் ஏர் ஆம்பி தியேட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இங்கே ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போக போக இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டாடுறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. இங்கே பாருங்களா, ஒரு கேனோப்பி மாதிரி பண்ணி அழகாக ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் பெர்ஃபெக்டான இடங்க. வா, இந்த ஓப்பன் ஏர் ஆம்பி தியேட்டர் முன்னாடியும் வந்து ஒரு குட்டி ஃபவுண்டைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வியந்து வியந்து போகிறேன். ஆஹா, இங்க பாருங்க, லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் என்ன, ஃபவுண்டைன்ஸ் என்ன, குட்டி குட்டி லான்ஸ் என்ன, அதுக்கு நடுவில் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு சொர்க்கபுரி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நினச்சி பாருங்களா, இங்கே வந்து ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் வந்து அழகாக இந்த ஃபவுண்டைன்ஸ் ஓடிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே லைட்டிங்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து தாமரை பூத்திருக்கு. அப்படியே வந்து நீங்கள் மேலே உட்காந்துட்டு அந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்டை ரசிச்சா என்ன மாதிரி வைப்பாக இருக்கும். அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். இங்கே பாருங்க, ஃபோட்டோவுக்கு கப்புள் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லான இடம் இல்லை. நறுமண வனம், வார்த்தை கொளருது பாருங்க. நறுமண வனம் பார்க்கணும், பிச்செல்லாம் பார்க்கக்கூடாது, மோந்தெல்லாம் பார்க்கக்கூடாது.
நறுமணம் வர செடிகளை நட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மகரந்த வனம். இன்னும் எல்லாம் இப்பதான் முளைச்சிட்டு இருக்கு. இன்னும் பெரிய லெவல்ல ஆனதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும், சந்தேகமே இல்லை. பட் திஸ் ஆம்பி தியேட்டர் வேற லெவலுங்க. லைட்டிங்ஸ் உள்ளுக்குள்ள லைட்ஸ் இருக்குங்க. லைட்ஸ் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் இந்த ஏரியால லைட்ஸ் போடல. இங்க பாருங்க, சுத்தி பார்த்துட்டு கூட்டிட்டு வராங்க பாருங்க. ஒரு வேற உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. நீங்க ஒரு 1 hour இதுக்குள்ள நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. ஷோர் ஷாட் வீடியோ எடுக்கும்போதே எனக்கு இவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீங்க வந்து ஆராம்சே அப்படியே அழகா அமைதியா இதுக்குள்ள நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன மாதிரி வைபா இருக்கும் பாருங்க. மக்களே இங்க பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. பின்னாடி அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கா. அப்படியே என்னை சுத்தி வந்து ஒரு ஃப்ளவர் ஆரா உருவான மாதிரி இல்ல. நம்ம இப்பதானே சொன்னோம் அந்த ஆம்பி தியேட்டருக்கு வந்து இன்னும் லைட் போட்டா நல்லா இருக்கும்னு. சூப்பரா லைட் போட்டாங்க. இங்க பாருங்க, லான்ஸ்குள்ள லைட் போட்டு, மேல ஆம்பி தியேட்டரோட பார்டர்ஸ்க்கு லைட் போட்டு சும்மா கும்புன்னு இருக்கு. கரெக்டா டே லைட் கம்மியாக அங்கங்க லைட் போடுறாங்க. வாவ், ஏதோ என்னோட மைண்ட் வாய்ஸ கேட்டுட்டு அவங்க போட்டுட்ட மாதிரி இருக்கு. சோ அப்படியே ஒரு சொர்க்கப்புரி மாதிரி பண்ணிருக்காங்களா. எப்படிங்களோ சான்ஸ் இல்ல மேன். உண்மையிலேயே நம்ம செம்மொழி பூங்கா டிசைன் பண்ண ஆர்கிடெக்டுக்கு பிக் குடோஸ். செம்ம பியூட்டிஃபுல்லான வேலை பார்த்துருக்காங்க. வாரே வா, ஃப்ளவர் ஆரா. மக்களே பாண்டு மட்டும்தான் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஃபிஷ்ஷும் விட்டுட்டாங்க. இங்க பாருங்களா, கோல்டன் ஃபிஷ் தானே அது. கோல்டன் ஃபிஷ் தான் கப்பீஸானு தெரியல, பட் நல்லா பெருசு பெருசா இருக்கு. கோல்டன் ஃபிஷ் தான் நினைக்கிறேன். அப்படியே காதலர்களுக்கெல்லாம் இந்த சொர்க்கப்புரியா மாறிட போகுதே. இனிமேல் கோயம்புத்தூர் காதலர்களை கையில பிடிக்க முடியாதே சாமி. வெரி நைஸ். ஸோ மக்களே, நம்ம ஆம்பி தியேட்டர்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தோம்னா இங்க வாகை அங்காடின்னு ஒன்று கட்டியிருக்காங்க. பட் இன்னும் ஓப்பன் ஆகல. அநேகமா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இயற்கை பொருட்கள் எல்லாம் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தெரியல என்னென்னலாம் வந்து இங்க விற்பனை பண்ண போறாங்கன்னு. ஸோ அதுக்கெல்லாம் நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அல்லது கொஞ்சம் மாதங்கள் வெயிட் பண்ணணும். தெரியல எவ்வளவு டைம் ஆகும்னு. எல்லாம் செம்ம ஆஸ்தட்டிக்கா, அப்படியே மண்ணின் மனம் மாறாம கட்டியிருக்காங்க. வெரி நைஸ். இதுதான் ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த செயற்கை நீரூற்று இருக்குல்ல, அந்த பகுதி. ஸோ இதெல்லாம் இந்த கொடியெல்லாம் ஃபுல்லா படர்ந்து மூடினதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குங்க. இன்னும் வந்து ஒரு 6 months, அதுக்கப்புறம் வேற லெவல்ல ஆயிரும். இந்த நடக்கிறவங்களுக்காக வந்து தனி பாதை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம எர்த்திங்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமாவது நம்ம மண்ணில் நடக்கணும்னு சொல்லுவாங்க. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு மண்ணு மணல் கற்கள் மேல எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அதனால அழகா வந்து இந்த வாக்வேலியே வந்து மணல் போட்டுட்டு இருக்காங்க பாருங்களா. அழகா நம்ம பாதங்களை எர்த்திங் பண்றதுக்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே மண்ணில் பாதம் படும்போது தான் வந்து நமக்கே வந்து நாமளும் இந்த மண்ணில இருந்து உருவான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற ஒரு எர்த்திங் ஃபீலிங்கும் வரும். கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் மதர் எர்த். என்ன சொல்றீங்க? அழகா இங்க பாருங்க, சிலைகள் வடிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓ, இவர் வந்து ஓரிங்க, இந்த வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இது பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லி, இவர் வந்து அதியமான், அவ்வைக்கு கனி கொடுத்த அதியமான்.
ஆண்டிரனா காரி. வெரி நைஸ். ஸோ பாரி ஓரி இவங்க எல்லாத்துக்காக ஒரு குட்டி ராக் கார்டன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கியூட்டுங்க, எதுவுமே குத்தம் சொல்ல முடியாது. மக்களே எப்படி இருக்குங்க நம்ம செம்மொழி பூங்கா கோவையில்? கோவை நகெத்து, நம்ம செம்மொழி பூங்கா நகெத்து. உள்ளுக்குள்ள ஒரு கியூட்டா ஒரு கொடி கொடுத்துருக்காங்க. இது என்ன தெரியுமா? ஐ திங்க் கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர் வந்து பாரியா ஓரியான்னு எனக்கு கரெக்டா தெரியல. அவரு தான் வந்து அதுக்கு பேர் என்ன, முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவர் தானே. ஸோ அதனாலதான் இப்படி வச்சிருக்காங்க. அநேகமா ஏதாவது ஒரு கொடியை இது மேல மலர விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செடி கொடிக்காக கூட தன்னோட தேரை கொடுத்த வள்ளல் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பருங்க. நம்ம கலை கலாச்சாரத்தை ஒரு பூங்கால பிரதிபலிக்கிற மாதிரி செஞ்சதெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பரான ஐடியா தான். வேற லெவல். மக்களே, ஒரு செம்ம வைபோட நாம செம்மொழி பூங்காவை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ எவ்ரி ஏரியா இஸ் ஜெம் ஆஃப் த பிளேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து செம்மொழி பூங்காவை டிசைன் பண்ண ஆர்கிடெக்டுக்கு நம்மளோட தமிழக அரசுக்கு நன்றிகள் பல. இந்த மாதிரி காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் எல்லாம் வந்து இன்றியமையாதது. அதுவும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளில் பிஸி லைஃப் ஸ்டைலில் மக்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, லவ்வர்ஸோட, கப்புள்ஸோட வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு எக்கோசிஸ்டமாக அமையும். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ பேரோட மனசை குளுமைப்படுத்தும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு இதை வந்து ஒரு கருத்தில் கொண்டு வந்து இதை செயல்படுத்தி நமக்கு கொடுத்ததுக்காக, பொதுமக்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றிகள் சொல்லிட்டு நம்ம செம்மொழி பூங்காவோட டூரை நிறைவு பண்றோம். தி பியூட்டிஃபுல் செம்மொழி பூங்கா அருவி. ஸோ மக்களே, செம்மொழி பூங்கா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோவை வந்தா கண்டிப்பா செம்மொழி பூங்கா வந்து விசிட் பண்ணுங்க. அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் வாங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வேற லெவல்ல ஜொலிக்குது. ஓகேவா? நிறைய பான்சாய் ட்ரீஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய செயற்கை நூறீற்றுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டைன்ஸு என்ன இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு மனசு குளுமையாக வந்துட்டு போகிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக லாங்காக பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from செம்மொழி பூங்கா, கோயம்புத்தூர். See you மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.